ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு எவ்வளோ சமாதானம் பண்ணுறாரு வேலன். டே சோளமுத்தான் போச்சா, மொத்தமாக காலில் விழுந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சத்தியம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் உங்கள் மேலே சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே என் மேலே நீ சத்தியம் பண்ணால் நான் உன்னை நம்புவேனா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் சிரிச்சிட்டாங்க. எதுக்குன்னு பார்க்குறீங்களா, வா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெங்காயத்தை கட் பண்ணும்போது அவங்க அழுகுறாங்களா, அதாவது வேலன் அழுது நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க குமுறி குமுறி சிரிக்கிறாங்க. இந்த வேலன் அழுகிற அழகை பார்க்கறதுக்கே தனி கண்ணு வேணுங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே தான் பொண்டாட்டிக்காக இன்னும் வெங்காயம் வெட்டுறாங்க. அடேங்கப்பா, இப்பெல்லாம் எந்த புருஷன் இருப்பீங்க, இதெல்லாம் ரீலுங்கிறது தெரியுதுப்பா. ரியல் லைஃப்ல வெங்காயத்தை கட் பண்ண விடுவீங்களா? நம்ம அழுகணுங்கிறதுக்காக மனசை கஷ்டப்படுத்துவீங்கிறது எல்லாருக்குமே தெரியும். என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்தோன்னே ஒன்று தான் சொல்ல தோணுது ஊசி பொட்டாசுக்கு, வனரோசா பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கமா அப்படின்னு சொல்ல தோணுது. வேறு லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஹெல்ப் பண்ணிகிட்டே வாங்க சக்திக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரே ட்ரெஸ்ஸை எப்படி போட்டிருக்காருன்னு போயிட்டு புடவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. இதுதான் சான்ஸ், நீ ரொமான்டிக் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறியா, நீ பரிதாபத்தில் எடுத்துகிட்டு வந்தால் கூட பரவாயில்ல, நீ ரொமான்டிக்காக கொடுக்குறது எனக்கு வேணான்னு கழுவி ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரூமில் உள்ள எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு போட ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை போய் மாற்றிட்டு வந்துட்டாங்க. மாற்றிட்டு வந்ததுக்கப்புறமா உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்ல அதை வாங்கி எடுத்து பார்த்துட்டு ஓஹோ குழம்பு தேவாமிரதமாக இருக்குது, எந்த கடையில்ப்பா ஆர்டர் பண்ணுது சொன்னீங்கன்னா நாங்களும் ஆர்டர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எல்லாரும் மொத்த பேரும் சாப்பிட்டுட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறோம். ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்கிறாங்க. யோ அண்ட புழுகன் ஆகாச புழுகையா நீங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்கிறாங்க, ஒரிஜினல் சமையலுங்கிறாங்க. ஐயோ முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சக்தியோட தங்கச்சி கால் பண்ணுது. சக்தி கால் பண்ணி இது மாதிரி அக்கான்னு சொல்லிட்டு அழுகுது, ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.